வெறி பிடிச்சி போய் கிடையாதுங்க அந்த துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். செல்வ பெருந்தகை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன். பொறுப்புள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு வார்த்தை சொல்ல போறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. நேற்றுக்கு நான் நேற்றுல இருந்து டிவியில 12 மணி ஓடிக்கிறேன். 4 மணிக்கு திறக்க போறாங்க. பூசணிக்காய் ஓடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் ஓடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது, தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது. வெறி பிடிச்சி போய் கிடையாதுங்க அந்த துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். அயோக்கியதான். சாதி வரிகள் செம்பாலப்பாக்கம் ஏரி திறப்படி வீச்சு வந்து மக்களின் பிடிக்கிற செல்வ பெருந்தகையை வந்து சாதியின் ரீதியில வந்து அழைப்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதிகாரிங்க சொல்றாங்க அழைப்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை வந்து உங்க முதல்ல ஒரு செல்வ பெருந்தகை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன். பொதுவாக உண்மை என்ன தெரிஞ்சு பேசணும். பருவமழை மூடி மறுபடியும் பருவ துவக்கப்படாத அரசியல் மேட்டூர் டேம் திறந்து நிரம்பியிருந்தால்தான் சீஃப் மினிஸ்டர் வந்து திறப்பார். அந்த ஒன்றை தான் நாங்கள் திறப்பாங்க, மேலே லோக்கல் திறப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஆற்று குறுக்கு மேலே கட்டியிருந்தா பண்ண மாட்டாங்க. அதுக்காக அவர் வந்து அவ்வளோ பெரிய உதவி செய்கிறார். கூப்பிடணும்னா கூப்பிடலாம், அது ஒரு தப்பு கிடையாது. என்ன கிடையாது, அதாவது இது யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஏரியா நான் கேட்குறேன், காவேரி பக்கம் ஏரி கறக்கிறதுக்கு பண்ணுறாங்களோ அது மாதிரி அது தேங்கி இருக்கு. அதை கொண்டு வந்து இப்படி ஒன்று செய்திருக்கார். அங்கே ஒருத்தங்கிறான், இங்கே ஒருத்தங்கிறான். நான் ஒன்று சொல்கிறேன், அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனால் தான் இதை சொல்ல வேற வருமா வேற. அவர் பேசுனது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் பேசுனது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதோட முடிஞ்சு போச்சு. நான் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து எந்த பேட்டியும் குறையோ குற்றமோ சொல்லலை. நான் பேசிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் களவுத்தனம் செஞ்சு எடுத்திருக்காரு. அது யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. நான் பேசிட்டு வரேங்க, இந்தியா கூட்டணியுடைய தலைவரோடு பேசிட்டு வரேன், அந்த பகுதியோட தலைவர் கூட. அதை பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் எடுத்து போடுறாரு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்னுடைய தனி அறையில் நான் சொந்த கருத்துக்களை என்னுடைய தோழரோடு நான் பகிர்ந்து கொள்வது, அது பத்திரிகை செய்தியாக்குது, வருத்தம் அளிக்குது ஒன்று. அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர், பெரும் மரியாதைக்குரியவர். அப்படி பொதுவெளியில் நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் அங்கே வசிக்கிறாங்க, வாக்காளர்கள். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். நான் வந்து என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லலை, எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலைன்னு சொல்கிறேன். எதுக்கு தகவல் சொல்லலைன்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, என்னோட உரிமை. திறந்து விட்டவொடனே எங்கே போகுது? அது வழுதலம்பேடுக்கு போகுது. வழுதலம்பேட்டிலேருந்து திருமுடிவாக்கம் வழியாக அனகாபுத்தூர், பம்பல் அந்த பக்கம் போகுது. என்னுடைய தொகுதியை ஒட்டி வழுதலம்பேடு, திருமுடிவாக்கம், செம்பரம்பாக்கம், காவலூர் இருப்பதால் நான் ஒரு வார்த்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன், திறக்க போகிறாங்க, குழந்தைகள்லாம் ஆற்று பக்கம் போக வேண்டாம், பெரியவங்கெல்லாம் துணி துவைக்க போவாங்க வேண்டாம், நான் எச்சரிக்கை பண்ணுறதுக்காக கேட்குறேன். இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன அவர் குற்றச்சாட்டு சொன்னார்னா இதுக்கு என்ன பதில்? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மதிக்கக்கூடிய தலைவர் அவர். அப்படி சொல்லக்கூடாது. அதாவது ஆட்சியாளர் என்பது வேறு, ஆட்சியாளர் கீழே அதிகாரிகள் என்பது வேறு. இந்த அதிகாரிகளை கேட்பதுக்கே அவருக்கு கொடுத்துக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் கேட்கறது ஏதாவது ஒரு வரம்பை மீறி பேசுகிறேன் அப்படின்னா அவர் பேசியிருக்கலாம். நாங்கள் எப்பவுமே வரம்பை மீறி எந்த காலத்துலையும் பேச மாட்டோம். எங்களுக்குன்ட்டு ஒரு அளவுகோல் இருக்கு, எங்கள் உயரம் என்னன்னு தெரியும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.